நான் ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டுருக்கேன். பட் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்காங்க. ஒரு 2 மந்த்தாக வந்துட்டுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா ஜாப் கொஞ்சம் இல்லாமல் இருந்தேன். நான் வந்து உண்மையிலே வேண்டினது ஒரு 2 இடத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்த ஜாப் நான் வெளியே போகும்போது எனக்கு ஒரு கால் வந்தது, கன்ஃபார்ம் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அது இல்லாமல் தம்பி லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. பட் அதை டீப்பாக நான் ஒன்றும் கேட்கல. பட் அவனும் வந்து ரொம்ப இன்வால்வாக வந்துட்டு இருந்தான். அவனுக்கு நல்ல சேஞ்சஸ் இருந்தது, நல்லாவே இருந்தது. பர்சனலாக பெருசாக நான் ரியலைஸ் பண்ணலை. இது போக தெரியும். பட் ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து என் ஜாபுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அது மேபி இதனால வந்து இதோட பட் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நீங்கள் கோயிலேருந்து கொஞ்சம் வெளியே போகும்போது எனக்கு கால் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்ததுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு எந்தெந்த நாட்கள் இந்த கோயிலில் சிறப்பு நாட்களாக பார்க்கப்படுது? இந்த கோயில் சிறப்பு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறதா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை தான் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வியாழக்கிழமை எனக்கு தெரிஞ்சு அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வெல்லம் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க, வெல்லம் கொடுத்துருக்காங்க. உப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது என்னன்னு தெரியல, உப்பு போகிறதில்ல போல. உப்பு மிளகு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொடுத்துட்டு அரிசி, வெல்லம், சக்கரை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு தாத்தா கோயில்னு சொல்லிட்டு பேர் சொல்றாங்க எல்லாரும், அது காரணம் என்ன? அது தெரியல ப்ரோ. ஒரு பழைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியானாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது தாத்தா கோயில் அப்படியே மேபி ஃபேமஸாக இருக்கான்னு தெரியல. ஸோ அதுதான் எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த கோவிலுக்கு வந்து? நான் ஒரு 1 year ஆகிறேன். இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்த மாற்றங்கள் என்னென்னா? வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருந்தது, மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் எதுவும் தாத்தா வந்து கேட்டுலாம் வரமாட்டேன். அவருக்கு பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதம் வேணுன்ற மட்டும் நான் வரேன். எனக்கு நான் நினச்சது வேலை தொழில் ரீதியாக போகிறது வர்றது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. எந்த ஒரு தடையும் இல்லை.